morning students. 11th chapter Economics of Development and Planning. 11வது பாடம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். எந்த ஒரு பொருளாதாரம் நமக்கு நல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு நல்ல திட்டமிடப்பட்டாதான் வெற்றி அடையும். அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தவறாக நடைமுறைப்படுத்துறதுனால நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் கூட தோல்வி அடையலாம். ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துறதுனால தவறான வடிவமைப்பு திட்டம் கூட வெற்றி அடைந்து விடாது. இன்றைக்கும் என்றைக்கும் வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லி மார்கரெட் தாட்சர் சொல்லியிருக்காங்க. A good plan may fail due to faulty implementation, but a faulty plan cannot succeed through good implementation. Plan your work for today and every day, then work your plan அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இந்த பாடம் நம்ம இப்போ மீனிங், முன்னேற்றம் அப்படின்னா என்ன, வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தில் அதோட பொருளை நம்ம பார்க்க போகிறோம். பொருளாதார மேம்பாடு அப்படின்னா, இந்த பொருளாதார மேம்பாடு முன்னேற்றம் இந்த ரெண்டு சொற்களுக்குமே ஒரே பொருள் தான். பொருள் ஒன்று தான். பொருளாதார வளர்ச்சி, நாட்டு வருமானம் ஜாஸ்தியான பொருளாதாரம் வளரும். நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2ஆம் உலகப் போர் வரையில் 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுகிற ஏழை நாடுகள், 2ஆம் உலகப் போர் வரையில் என்ன சொல்லியிருக்காங்க, 3ஆம் உலக நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற ஏழை நாடுகளோட பிரச்சனைகளை பற்றி யாருமே அதை படிக்க ஆர்வம் காட்டலை. அதுக்கு பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்கன்னா, பொருளியல் வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா நாடுகளோட பிரச்சனையை ஆய்வு செஞ்சு முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி கோட்பாடுகளையும் மாதிரிகளையும் அவங்க உருவாக்க ஆரம்பித்தாங்க. அது இன்றைய வளரும் நாடுகள், இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள், அதில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நாடுகள் விடுதலைக்கு பிறகு இந்த நாடுகள் துரிதமான பொருளாதார முன்னேற்றம் அடைவதை விருப்பமாக கொண்டிருந்தன. இது அறிமுகம், அதாவது இன்ட்ரடக்ஷன். என்னன்னா, இந்த கான்செப்ட் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் டுவர்ட்ஸ் பெட்டர்மெண்ட். ஒரு பொருளாதார மேம்பாடு அப்படின்றோம் நம்ம. அடுத்தது, அன்டில் செகண்ட் வேர்ல்ட் வார் வரைக்கும் interest was rarely shown on the problems of the present day third world countries. After the Second World War, economists started devoting their attention towards analyzing the problems of underdeveloped countries and formulating theories and models of development and growth. பொருளாதார முன்னேற்றத்தின் அணுகுமுறைகள். பொருளாதார முன்னேற்றம் இரு வகையான அணுகுமுறையை கொண்டிருக்குது. பழமையான அணுகுமுறை ஒன்று, நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை. பழமையான அணுகுமுறை என்ன சொல்றோம்னா, அப்ரோச் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த அணுகுமுறை, பழமையான அணுகுமுறை, பொருளாதார அடிப்படைகளை கொண்டு மட்டுமே முன்னேற்றத்துக்கு விளக்கமளிக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்புடன் உற்பத்தி, வேலைவாய்ப்பில் விவசாயத்தின் பங்கு குறைந்து தொழில் மற்றும் பணித்துறையின் பங்கு உயர்வடைதலை தான் பழைய அணுகுமுறையின் பொருளாதார முன்னேற்றம் என்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க இங்க, இந்த விவசாயத்தோட பங்கு குறைஞ்சு தொழிலும் பணித்துறை அப்படின்னா சர்வீசஸ் துறை, அதோட பங்கு உயர்வடைதலை தான் பழைய அணுகுமுறையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது தொழில்துறை வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையாக உள்ளது. அப்ப தனிநபர் வருமான உயர்வு அடித்தட்டு மக்களின் வருவாயையும் அதிகப்படுத்தும் அப்படின்ற எடுகோள் அடிப்படையில் இந்த முன்னேற்றத்திற்கு விளக்கம் அளிக்கிறது. அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா, நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச்சஸ் பழசு ஓல்டில் பார்த்தோம்னா இதுக்கு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். The traditional approach defines development strictly in economic terms. The increase in GNP is accompanied by decline in share of agriculture in output and employment, while those of manufacturing and service sectors increase. பணித்துறைன்னு சொன்னீங்களா, அதுதான். இப்போ it was assumed that the growth in GNP per capita would trickle down to people at the bottom. அடுத்த 2வது முறை என்னன்னா பார்த்தீங்கன்னா, நியூ வெல்ஃபேர் ஓரியன்டட் அப்ரோச். முதல்ல நம்ம பார்த்தது ட்ரெடிஷ்னல், அதான் பழமையான. 2வது பார்த்தோம்னா நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை. இந்த பொருளாதார முன்னேற்றம் 1970 மறுவரையறை செய்யப்பட்டது. இதன்படி என்னன்னா, வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் வேலையின்மை குறைத்தல், நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்துதல், இது எல்லாமே பொருளாதார முன்னேற்றமாகும். அந்த காலகட்டத்தில் வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு என்பதே புகழ்பெற்ற முழக்கங்கள் ஆயின. மைக்கேல் டொடாரோவின்
கருத்தின்படி முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களின் மனநிலை மற்றும் நாட்டின் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் மாற்றங்கள் மற்றும் விரைவான வளர்ச்சி, வருவாய், ஏற்றத்தாழ்வினை குறைத்தல் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்தையுமே பொருளாதார முன்னேற்றமாக கருத வேண்டும் என்கிறார். என்ன சொல்லியிருக்காங்க, இது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டா நல்லது. இதை மைக்கேல் டொடாரோவின் கருத்தின்படி பாருங்க, முன்னேற்றத்தை முதல்ல சமூக அமைப்பு, பொதுமக்களோட மனநிலை, அப்புறம் நிறுவன அமைப்புகள், அதில் நிகழும் மாற்றங்கள், விரைவான வளர்ச்சி, வருவாய், ஏற்றத்தாழ்வினை குறைத்தல், வறுமை ஒழிப்பு, இப்படி எல்லாத்தையுமே என்ன செய்யணும், பொருளாதார முன்னேற்றமாக கருதணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்ட் எக்கானமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அறிமுகம். வளர்ச்சி குன்றிய நாடுகளை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி அறியலாம். உலக வங்கியின் வளர்ச்சி அறிக்கையின்படி தலாவீத மொத்த நாட்டு வருமானத்தின் அடிப்படையில் நாடுகளை வகைப்படுத்தியிருக்காங்க. குறைந்த வருமானமுடைய நாடுகள், நடுத்தர வருமானமுடைய நாடுகள், அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. அப்போ குறைந்த வருமானமுடைய நாடுகள் பார்த்தீங்கன்னா தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி 906 அதுக்கும் குறைவாக இருக்குது டாலரில். அடுத்து பார்த்தீங்கன்னா நடுத்தர நாடுன்னு பார்க்கும்போது தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி 906 எவ்வளோ இருக்குது, 11,115 அதுக்கு இடையே இருக்கிறத நம்ம அதை சொல்கிறோம். அடுத்து தேர்ட் பார்த்தோம்னா அதிக வருமானமுடைய நாடுகள், தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி இதுக்கு மேலே, இந்த 11,116க்கு மேல் உள்ள நாடுகள் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. இப்போ இங்கே பார்க்கும்போது நியூ வெல்ஃபேர் ஓரியன்ட் அப்ரோச் டியூரிங் 1970 economic development was redefined in terms of reduction of poverty. அதில் சொன்னோம்ல வரிசையாக நிறைய, அதே மாதிரி reduction of poverty, வறுமையை குறைக்கிறது, inequality and unemployment within the context of a growing economy. In this phase, redistribution with growth became the popular slogan. Redistribution with growth தான் பாப்புலர் ஸ்லோகனா அப்போ சொல்லிட்டு இருக்காங்க. To quote Michael Dodaro, development must therefore be conceived as a multi-dimensional process involving major changes in social structures, popular attitudes and national institutions, as well as the acceleration of growth, the reduction of inequality and eradication of absolute poverty. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை நம்ம குறைக்கணும். அடுத்தது இராடிகேஷன் ஆஃப் அப்சல்யூட் பாவர்ட்டினா வறுமையை சுத்தமாக ஒழிக்கணும், வறுமையே இல்லாதபடி ஒழிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம சொன்னது அந்த அண்டர் டெவலப்மெண்ட் பற்றி, அந்த யூடிசிஸ் கேரக்டரைஸ்டு பை ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் பிரைமரி செக்டார் அப்படின்னா வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம், அண்டர் டெவலப்மெண்ட், அதுதான் நம்ம பார்க்குறோம். வளர்ச்சி குறைந்த பொருளாதாரம்ன்றது ஒரு நாட்டில் குறைவான தலா வருமானம், பரவலாக வறுமை, வருவாய் மற்றும் செல்வ பகிர்வில் கடுமையான ஏற்றத்தாழ்வு, அதிக மக்கள் தொகை, குறைவான மூலதன ஆக்கம், அதிக அளவு வேலை இல்லாமை, பழமையான உற்பத்தி முறை, எதிரும் புதிருமான பண்புகள் எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறோம், வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம்னு சொல்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா underdeveloped UDCs, underdeveloped countries are characterized by predominance of primary sector. அதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், லோ பெர் கேபிட்டா இன்கம், வைட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி, வைட் இன்இக்வாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், ஓவர் பாப்புலேஷன், லோ ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் ஹை ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ், டுவலிசம் எக்ஸெட்ரா. இது எல்லாமே நம்ம இதில் சொல்கிறோம். அதாவது அண்டர் டெவலப்மெண்ட்டாக என்னன்றதை அவங்க சொல்கிறாங்க. வளர்ச்சி குட்டிய பொருளாதாரம்னா எவ்வளவு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ சொன்னது எல்லாமே, அதாவது வறுமை இருக்கும், தலா வருமானம் குறைவாக இருக்கும், வருவாயும் செல்வ பகிர்வில் கடுமையான ஏற்றத்தாழ்வு, அதாவது பணக்காரன் ஆகிட்டே போவாங்க, ஏழைகள் ஆகிட்டே போவாங்க. அதுதான். அடுத்து அதிக மக்கள் தொகை இருக்கும், மூலதன ஆக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும், வேலை இல்லாமல் இருப்பாங்க, பழமையான உற்பத்தி முறையை பின்பற்றிட்டு இருப்பாங்க, இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு மாறாமல், இது எல்லாமே வரும்போது அதை தான் நம்ம யூடிசிஸ் அப்படின்றோம். இப்போது வளர்ச்சி குன்றிய பொருளாதாரத்தோட பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம்ன்றது ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகையினால உற்பத்தி குறைஞ்சு அதன் விளைவாக குறைந்த தலா வருமானம் உடைய மக்களை கொண்ட பொருளாதாரம். இவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம்னா என்னன்னா, ஒரு நாட்டை எடுத்துட்டோம்னா அதிக மக்கள் தொகையினால உற்பத்தி குறையுது. மக்கள் தொகை அதிகரிக்க எவ்வளோதான் உற்பத்தி பண்ணாலும் பற்றாக்குறையாகும். அப்போ உற்பத்தி குறையுது, அதன் விளைவாக குறைந்த தலா வருமானம், எல்லாரோட வருமானத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் அதிக மக்கள் தொகையும் இருக்குது. அதுதான் அப்படிப்பட்ட பொருளாதாரம் தான் வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீனிங் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட், த டேர்ம்
Underdevelopment refers to that state of an economy where levels of living of masses are extremely low due to very low levels of per capita income, resulting from low levels of productivity and high growth rate of population. ஹை க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த படத்தை கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 இதாக சொல்லியிருக்காங்க வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில். லோ இன்கம் கண்ட்ரீஸ், அடுத்து மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், அடுத்து ஹை இன்கம் கண்ட்ரீஸ். லோ இன்கம் கண்ட்ரீஸில் ஜிஎன்ஐ வந்து பெர் கேபிட்டா ஆஃப் சொன்னேன்ல 906க்கு பிலோவாக இருக்கும். மிடில் வந்து அந்த அதோட அதுக்கும் 11,115க்கு இடையில. அதுக்கப்புறம் ஹை இன்கம் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா வந்து இல்லை அந்த $11,116க்கும் மேலே மோர். அவ்வளோதான். அடுத்தது மீனிங் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத் வர்சஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, பொருளாதார வளர்ச்சியும் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ரெண்டையும் வந்து சேர்த்து ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பொதுவாக பார்த்தா முன்னேற்றம் அப்படின்றது பின்தங்கிய நாடுகளோட பிரச்சனைகளையும், வளர்ச்சி என்பது முன்னேறிய நாடுகளின் பிரச்சனைகளையும் கொண்டதாக இருக்குது. பொதுவாகவே எடுத்துட்டோம்னா முன்னேற்றம் அப்படின்னா பின்தங்கிய நாடுகளுக்கு தான் முன்னேற்றம், வளர்ச்சின்றது முன்னேறிய நாடுகளோட பிரச்சனைகள், அது ரெண்டையும் கொண்டதாக இருக்குது. ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட் இங்கே பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம், state of development. Generally speaking, economic development refers to the problems of underdeveloped countries and economic growth to those of developed countries. At the second point, வளர்ச்சியின் இயல்பும் அளவும். முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியற்றதாகவும் மற்றும் தன்னிச்சையாகவும் நிகழக்கூடிய மாற்றம். வளர்ச்சி என்பது நீண்ட காலத்துக்கும் படிப்படியாக நிதானமாக நடைபெறும். முன்னேற்றம்னா எப்படி இருக்குமா பாருங்க, தன்னிச்சையா, தொடர்ச்சி இல்லாமல் தன்னிச்சையாக நிகழக்கூடிய மாற்றத்தை தான் முன்னேற்றம்ன்றோம். வளர்ச்சின்றது வந்து நீண்ட காலம் படிப்படியாக நிதானமாக வர்றது தான் வளர்ச்சி. அது அந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. அடுத்தது இதில் பார்க்கும்போது நேச்சர் அண்டு லெவல் ஆஃப் சேஞ்ச். டெவலப்மெண்ட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச் while growth is a gradual and steady change in the long run. அதான் ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்கோப் ஆஃப் சேஞ்ச். மாற்றத்தின் நோக்கம். மாற்றத்தின் நோக்கம். வளர்ச்சி என்பது அதிகமான வெளியீட்டை குறிக்குது, ஆனால் முன்னேற்றம் என்பது உற்பத்தியில் அதன் செயல்திறனை குறிக்குது. மாற்றத்தின் நோக்கத்தில் உற்பத்தியில் ஒரு அலகு உள்ளீட்டிற்கான வெளியீட்டின் அளவை குறிக்கும். இது வெளியீடு வளங்களுக்கான ஒதுக்கீடு, வறுமை, சமத்துவமின்மை மற்றும் வேலையின்மை ஆகியவற்றின் கலவை மாற்றங்களை குறிக்கிறது. மாற்றம்னா என்னென்னா இத்தனையிலையும் மாற்றம் வரணும். வெளியீடு, வளங்கள் ஒதுக்கீடு செய்கிறது, வறுமை, சமத்துவமின்மை, வேலையின்மை, இந்த எல்லாவோட கலவைகளின் மாற்றங்களை தான் இந்த மாற்றத்தின் நோக்கம்ல நம்ம வந்து படிக்க போகிறோம். அதாவது ஸ்கோப் ஆஃப் சேஞ்ச். க்ரோத் சிம்பிளி மீன்ஸ் மோர் அவுட்புட். க்ரோத்னா என்னென்னா மோர் அவுட்புட். பட் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு எஃபிஷியன்சி இன் ப்ரொடக்ஷன். டெவலப்மெண்ட்னா என்னென்னா ப்ரொடக்ஷனில் எஃபிஷியன்சி இருக்கணும், அதாவது அவுட்புட் பெர் யூனிட் ஆஃப் இன்புட். It also implies changes in composition of output, allocation of resources, reduction of poverty, inequality, unemployment. இது எல்லாத்துலேயும் சேஞ்சஸை குறிக்கிறது தான். அடுத்தது ஃபோர்த்து, மாற்றத்தின் விரிவு. எக்ஸ்டென்ட் ஆஃப் சேஞ்ச். மாற்றத்தின் விரிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியை விட பெரிய பொருளாதார வளர்ச்சியை விட பெரிய கருத்து. அதாவது பொருளாதார முன்னேற்றம் என்பது வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பில் ஏற்படும் மாறுதல்களை உள்ளடக்கியது. அதில் ஏற்படுகிற மாறுதல்களை இது உள்ளடக்கியது. இந்த படத்தில் பார்த்தோம்னா எண்ணிக்கை அடிப்படையிலானது, எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது ரெண்டு. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் அஸ் வெல் அஸ் குவாலிட்டேட்டிவ் அஸ்பெக்ட்ஸ். இப்போ குவான்டிடேட்டிவ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம் கூடிக்கிட்டே போகுது. அடுத்ததில் பார்க்கும்போது குவான்டிடேட்டிவ்ல என்னென்னா ரெண்டையும், அதாவது எக்கனாமிக் க்ரோத் வர்சஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த படத்தில் பிக்சரில் நம்ம அதான் பார்க்குறோம். எண்ணிக்கை அடிப்படையிலானது, எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது. இதில் வந்து இப்போ பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அதோட டிஃப்ரென்சஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேர்சஸ் அப்படின்னாலே வேறுபாடு தான். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டிஃப்ரென்ஸ் என்ன வேறுபாடுகள் பார்க்குறோம். வளர்ந்த நாடு பொருளாதார வளர்ச்சி ஒன்று, பொருளாதார முன்னேற்றம், இது ரெண்டுக்கு என்ன வேற்றுமை. வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரம் பிரச்சனையை கையாளுது, வளரும் நாடுகள் வந்து பிரச்சனைகளை கையாளுது. பொருளாதார வளர்ச்சின்றது வளர்ந்த நாடுகள் அதுதான் அதோட பிரச்சனையை பார்க்கறது தான் பொருளாதார வளர்ச்சி. ஆனால் முன்னேற்றம்ன்றது என்னன்னா வளரும் நாடுகளின் பிரச்சனைகளை அது கையாளுது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா மாற்றங்கள் பொருளாதார வளர்ச்சியில படிப்படியாகவும் நிதானமாகவும் நிகழுது.
மாற்றங்கள் படிப்படியாகவும் நிதானமாகவும் நிகழ்கிறது. தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்கிறது. இங்க பார்த்தோம்னா டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ். இது வந்து டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். இங்கே வந்து சேஞ்ச் இஸ் கிராஜுவல் அண்ட் ஸ்டெடி. இங்கே பார்த்தோம்னா சேஞ்ச் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ். தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழுது. அடுத்தது அதிக அளவான உற்பத்தியை குறிக்குது. மீன்ஸ் மோர் அவுட்புட். இங்கே பார்த்தோம்னா மீன்ஸ் நாட் ஓன்லி மோர் அவுட்புட் பட் ஆல்சோ இட்ஸ் காம்போசிஷன். அப்படின்னா உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உற்பத்தியாகும் பொருட்களின் வகைகளையும் மாறுது அப்படின்றது இதில் பார்க்குறோம். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ரீஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம். இங்கே பார்த்தோம்னா எண்ணிக்கை அடிப்படையிலானது, அதாவது தலா வருமான அதிகரிப்பை தான் குறிக்குது எது வளர்ச்சி. ஆனால் உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றன்றது எண்ணிக்கை மற்றும் தரத்தையும் பார்க்குது, தர அடிப்படையிலானது. இது வந்து குறுகிய எல்லையுடையது எது பொருளாதார வளர்ச்சி. இங்கே பார்க்கும்போது விரிவான பொருள் கொண்ட சொல் முன்னேற்றம் இஸ் ஈக்குவல் டு வளர்ச்சி பிளஸ் மாற்றம், ரெண்டையுமே சேர்த்தது. இந்த 5 பாயிண்ட் வேர்சஸ் டிஃப்ரென்சஸில் எக்கனாமிக் க்ரோத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அது ரெண்டையுமே இதில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா இந்த பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுதல். மெஷர்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி அளவிடுறாங்க? மெஷர்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதார முன்னேற்றத்தை 4 துறைகளில் அளவிடலாம். ஒன்று வந்து நாட்டின் மொத்த உற்பத்தி, அதான் ஜிஎன்பின்னு சொல்லுவோம், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ரெண்டாவது வந்து ஜிஎன்பி பெர் கேபிட்டா இன்கம், தலா வீத மொத்த நாட்டு உற்பத்தி. 3வது வந்து நலன். 4வது வந்து சமூக குறியீடுகள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாட்டின் மொத்த உற்பத்தி எடுத்துட்டோம்னா ஒரு நாட்டின் புவி எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்புடன் அந்த நாட்டு மக்களோட வெளிநாடுகளில் ஈட்டிய வருமானத்திற்கும் வெளிநாட்டினர் சம்பாதித்து அவர்கள் நாட்டுக்கு அனுப்பிய வருமானத்திற்கும் இடையிலான வேறுபாடு தொகையை கூட்டினால் கிடைக்கும் மொத்த மதிப்பே மொத்த நாட்டு உற்பத்தி எனலாம். மொத்த நாட்டு உற்பத்திக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள எவ்வளோ ஒரு ஆண்டில் பாருங்க எவ்வளோ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குது, எவ்வளோ பணிகள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து சம்பாதிச்சு ஈட்டிய வருமானம் நம்ம இந்த நாட்டு மக்கள், அதுக்கப்புறம் வெளிநாட்டினர் சம்பாதித்து அவங்க நாட்டுக்கு வருமானம் அனுப்புகிறாங்களா அதுக்கு இடையேயான வேறுபாடு தொகையை அதையும் கூட்டி கிடைக்கிறதா என்னது மொத்த நாட்டு உற்பத்தி. இந்த இதை வச்சு ஒரு நாட்டின் பொருளாதார நிலையை நம்ம மதிப்பிடலாம். அப்போ நாட்டின் மொத்த நாட்டு உற்பத்தி அதிகமாக இருந்தால் அந்த நாட்டு மக்களோட உயர்வான வாழ்க்கை தரத்துக்கு வழிவகும் அப்படின்றத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்னன்னா ஜிஎன்பி இஸ் த டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் final goods and services produced within a nation in a particular year plus income earned by its citizens including income of those located abroad minus income of non-residents located in that country. GNP is one measure of the economic condition of a country under the assumption that a higher GNP leads to a higher quality of living, all other things being equal. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் மொத்த உற்பத்தி மதிப்பை அந்த ஆண்டின் மக்கள் தொகையால் வகுத்தா கிடைக்கிறது தலாவீதம். தலாவீதம்னா என்னன்னா ஒரு நாட்டோட ஒரு ஆண்டில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க மொத்தமாக அதை வந்து அந்த மொத்த மக்கள் தொகையில வகுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னன்றது தெரிஞ்சிடும். அதான் தலாவீதம். இந்த அளவீடு முறை வந்து நீண்ட காலத்தில் தலா உற்பத்தி மதிப்பு அதிகரித்தலை குறிப்பிடுகிறது. தலா வருமானம் அதிகரிக்கும் வேகத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்கணும். தலாவீதம் அவ்வளோ அதிகரிக்கணும். அப்போ தான் மக்கள் தொகையை விட தலாவீதம் அதிகமாக இருந்தால் தான் இந்த அளவீடு முறை வந்து இதை வலியுறுத்துது. இதில் நம்ம பார்த்தோம்னா ஜிஎன்பி பெர் கேபிட்டா இன்கம். திஸ் ரிலேட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் த பெர் கேபிட்டா ரியல் இன்கம் ஆஃப் த எக்கானமி ஓவர் த லாங் பீரியட். The indicator of economic growth emphasizes that for economic development, the rate of increase in real per capita income should be higher than the growth rate of population. அப்போ இது வந்து எப்படி இருக்கணும், மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுக்கு அந்த வேகத்தை விட இது அதிகமாக இருந்தாலும் இதை வருமானம் அதிகமாக இருந்தால் தான் இது வந்து நமக்கு கணக்கிடுறதுக்கு அளவீடு முறைக்கு அந்த அளவீடு முறை வந்து இதை வலியுறுத்துது. அடுத்து நலன் அப்படின்னா வெல்ஃபேர். இப்போ பண்டங்கள் பணிகளை மக்கள் வாங்கி பயன்படுத்துறது அதிகரிக்கிறது தான் பொருளாதார முன்னேற்றம். இப்போ மக்கள் நலன்றது எதை வச்சிருக்குன்னா மக்களோட சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம்.
இது மேம்படுவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நலன்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு நாட்டில் ஒரு மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அவங்களோட கல்வி நிலையம் எப்படி இருக்குது, அவங்களோட சுகாதாரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்களோட நலன்னு நம்ம சொல்ல முடியும். அவ்வளோதான். வெல்ஃபேர் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ரிகார்டட் அஸ் எ ப்ராசஸ் whereby there is an increase in the consumption of goods and services by individuals. அதிகமாக பொருட்களை என்ன பண்ணுறாங்க, கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்னென்னா மக்கள் எவ்வளோ பொருட்கள் வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரம் த வெல்ஃபேர் பெர்ஸ்பெக்டிவ் economic development is defined as a sustained improvement in health, literacy, standard of living. இதான் ரொம்ப முக்கியம். health, literacy, standard of living. இதை பொறுத்து நம்ம அவங்களோட நலனை சொல்லலாம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு சமூக குறியீடுகள் அப்படின்னா என்னென்னா சோஷியல் இண்டிகேட்டர்ஸ். மக்களோட அடிப்படை மற்றும் கூட்டு தேவையை நிவர்த்தி செய்வது தான் சமூக குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். நேரடியாக வழங்கப்படும் அடிப்படை தேவைன்றது மக்களோட சுகாதாரம், கல்வி, உணவு, குடிநீர், துப்புரவு மற்றும் வீட்டு வசதி இதெல்லாத்தையும் குறிக்குது. இவற்றை கொண்டு சமூக பின்னடைவு தவிர்க்கப்படுகிறது. சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்னால் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆர் நார்மலி ரெஃபர்ட் டு அஸ் பேசிக் அண்ட் கலெக்டிவ் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். The direct provision of basic needs such as health, education, food, water, sanitation and housing facilities check social backwardness. இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் தான் சமூக குறியீடுகள். சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்னு என்னது, சமூக குறியீடுகள். அது நம்ம பார்க்குறோம். இது இந்த 4 வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுறோம். ஃபஸ்ட்டு நாட்டின் உற்பத்தி, மொத்த உற்பத்தி, தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி, அடுத்தது நலன், அடுத்தது சமூக குறியீடுகள். இதை வச்சு நம்ம அதை பார்க்குறோம். அடுத்து வந்து அடுத்த தலைப்பு என்னென்னா பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். பல காரணிகள் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயம் செய்து அதை 4 வகையாக பிரிக்கலாம். பொருளாதாரம், சமூகம், அரசியல், மதம் சார்ந்த காரணிகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்க காரணிகள் 4 என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரம், அடுத்து சமூகம், அடுத்து அரசியல், அடுத்து மதம் சார்ந்த காரணிகள். இவற்றை பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாராத பிற காரணிகள் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த காரணி, பொருளாதாரம் சாராத காரணி. அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து சோஷியல், எக்கனாமிக், சோஷியல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். இந்த 4 ஃபேக்டர்ஸ். அதுலேயும் நம்ம எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஒன்று, இன்னொன்று நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அந்த 2ஆக பிரிக்கிறோம். இப்போ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் என்னென்ன வருது பாருங்கள். அதாவது பொருளாதாரம் சார்ந்த காரணிகள். பொருளாதார காரணிகள் வந்து 8 இருக்குது. இயற்கை வளங்கள், மூலதன ஆக்கம், சந்தையோட அளவு, கட்டமைப்பு மாற்றம், நிதியியல் அமைப்பு, சந்தையிடத்தக்க உபரி, பன்னாட்டு வாணிகம், பொருளாதார அமைப்பு. இது அத்தனையும் நம்ம சொல்கிறோம். இங்கே பார்த்தோம்னா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா இப்போ நான் சொன்னதில் நேச்சுரல் ரிசோர்ஸ், அடுத்து கேபிட்டல் ஃபார்மேஷன், அடுத்து சைஸ் ஆஃப் த மார்க்கெட், ஸ்ட்ரக்சரல் செயின், ஃபினான்ஷியல் சிஸ்டம், மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ், ஃபாரின் ட்ரேட், எக்கனாமிக் சிஸ்டம். இது எல்லாமே எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் அடங்குது. அடுத்தது பொருளாதாரம் சாராத பிற காரணிகள். பொருளாதாரம்னா என்னென்னா நமக்கு பணம், அதெல்லாம் அது சாராமல் பிற காரணிகள் என்னன்னு பார்க்குறோம்னா அதான் பொருளாதாரம் சாராத காரணிகள். மனித வளம், தொழில்நுட்ப அறிவு, அரசியல் சுதந்திரம், சமூக அமைப்பு, ஊழலற்ற நிர்வாகம், முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், நீதி போதனை, அறநெறி மற்றும் சமூக விழுமியங்கள், சூதாட்ட முதலாளித்துவம், பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம். இது அவ்வளவு பொருளாதாரம் சாராதது. நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ். இங்கே நேச்சுரல் சொல்லியிருக்கோம், இங்கே ஹியூமன் ரிசோர்ஸ். 2வது பாருங்கள் டெக்னிக்கல் நோஹவ், தொழில்நுட்ப அறிவு. அடுத்தது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அடுத்து சோஷியல் ஆர்கனைசேஷன், அதுக்கு அடுத்தது கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசைர் ஃபார் டெவலப்மெண்ட், மாரல், எத்திக்கல் அண்ட் சோஷியல் வேல்யூஸ், கேசினோ கேபிட்டலிசம், அடுத்தது பேட்ரிமோனியல் கேபிட்டலிசம், அதாவது கடைசியில் சூதாட்ட முதலாளித்துவம், பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லி இதை நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம பிரிக்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பொருளாதாரம் சார்ந்த காரணிகளை விளக்கியிருக்காங்க. இந்த 8 பாயிண்ட்டையும் இது என்ன சார்ந்த காரணிகளில் பாருங்கள். முதலாவது இயற்கை வளம். அதாவது ஒரு நாடு பெற்றுள்ள இயற்கை வளங்களோட அளவு அந்த நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும். முன்னேற்றத்துக்கு தேவைப்படுற இயற்கை வளங்கள் ஒரு நாட்டுகிட்ட இருக்கணும். இந்த வளங்கள் பற்றாக்குறையாக உள்ள நாடு விரைவாக முன்னேற முடியாது. ஆனால் ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தால் கூட முன்னேறிய நாடாக இருக்குது. இதுக்கு என்னன்னா தேவையான வளங்களை என்ன செய்கிறாங்க, இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து அதிக அளவில் வளங்களை பெற்றிருந்தாலும் நம்ம முன்னேற்றம் குறைந்த நாடாக இருக்கும். இயற்கை வளங்களை வச்சு பார்க்கும்போது
இந்தியாவில் வந்து அதிகமாக இயற்கை வளங்கள் இருக்குது, ஆனால் நம்ம வந்து முன்னேற்றம் குறைஞ்ச நாடாக இருக்குது. ஆனால் ஜப்பான் எடுத்துகிட்டீங்கன்னா எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும். எடுத்துக்காட்டு எடுத்துகிற ஜப்பான் வந்து பற்றாக்குறை குறைவாக இருந்தால் கூட மற்ற நாடுகள்லேருந்து அதை இறக்குமதி செஞ்சு அவங்க முன்னேறிட்டாங்க, பொருளாதார முன்னேற்றத்தில் முதல் இடத்துல இருக்காங்க. இதான் இயற்கை வளங்கள். நேச்சுரல் ரிசோர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை திரும்ப இதில் சொல்கிறேன். The principal factor affecting the development of an economy is the availability of natural resources. Natural resources in abundance is essential for development. அதிகமாக இருக்குன்னா ஈஸியாக டெவலப் ஆகும். A country deficient in natural resources may not be in a position to develop rapidly. குறைஞ்சிருந்தா வளர்றது கஷ்டம், விரைவாக வளர முடியாது. But a country like Japan lacking natural resources imports them, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, imports them and achieve faster rate of economic development. அவங்க அடையிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. இந்தியா வித் லார்ஜர் ரிசோர்சஸ் இஸ் புவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா இதில் மூலதன உருவாக்கம். மூலதனம் பொருளாதாரத்துக்கு அனைத்து செயல்பாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது ஒன்று எடுத்துட்டாலும் மூலதனம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இதை தான் நம்ம என்ன செய்யணும், மூலதன உருவாக்கம்ன்ற. இதில் கண்ணுக்கு புலனாகக்கூடிய தொழிற்சாலை, எந்திரங்கள், கண்ணுக்கு புலனாகாத உடல் நலம், கல்வி, ஆராய்ச்சி, இது ரெண்டுமே இதில் உள்ளடங்கும். இப்போ தொழிலாளர்கள் உற்பத்தி திறனை உயர்த்தி வருமானத்தை அதிகரிக்க மூலதன ஆக்கம் தான் உதவுது. அதிகமாக மூலதனம் போட்டு புதிய தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துறதுனால இயற்கை வளங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி தொழில்மயமாதல், அது மட்டும் இல்லாமல் அங்காடி விரிவாக்கமாக அடைஞ்சு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு இது முக்கியத்துவம் தருது. அதுக்கு எல்லாமே என்னது, மூலதனம் அதிகமாக கொடுக்கறது, மூலதன உருவாக்கம், அதான் கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் த மெயின் கீ டு எக்கனாமிக் க்ரோத். இதை மட்டும் அன்லைன் பண்ணிக்கோங்க. டேஷ் இஸ் த மெயின் கீ டு எக்கனாமிக் க்ரோத்னு கேட்கலாம். அப்போது கேபிட்டல் ஃபார்மேஷன் தான், மூலதன உருவாக்கம் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கேபிட்டல் ஃபார்மேஷன் ரெஃபர்ஸ் டு த net addition to the existing stock of capital goods which are either tangible like plants and machinery or intangible like health, education and research. Capital formation helps to increase productivity of labor and thereby production and income. It facilitates adoption of advanced techniques of production. It leads to better utilization of natural resources. Industrialization, தொழில்மயமாதல் and expansion of markets, அங்காடி விரிவுபடுத்துறது, which are essential for economic progress. இது ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா சைஸ் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு என்ன, சந்தையின் அளவு. சந்தையின் அளவு எப்படி இருக்கணும், பெரிய அளவில் இருந்தால் தான் கூடுதலாக உற்பத்தி, அதிக வேலைவாய்ப்பு, தேசிய தலா வருமான உயர்வு, இதெல்லாத்தையும் தூண்டும். அப்போ வளர்ந்த நாடுகள் உலக வர்த்தக மையத்தின் வழியாக சந்தை அளவை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவு. சைஸ் ஆஃப் த மார்க்கெட்னா லார்ஜர் சைஸ் ஆஃப் த மார்க்கெட் would stimulate production, increase employment and raise the national per capita income. வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கும் தலா வருமானத்தை உயர்த்துறதுக்கும், அது ரெண்டையும் கோடு போட்டுக்கோங்க. என்னென்ன பாயிண்ட் முக்கியன்றது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதில் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா, ஹைலைட் பண்ணால் உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு அங்காடி விரிவுபடுத்துறது முக்கியம் என்ன சொல்லியிருக்காங்க, increase employment and raise the national per capita income. That's why developed countries expand their market to other countries through WTO, World Trade Organization. WTO மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்காடியை விரிவுபடுத்துகிறாங்க. அடுத்தது கட்டமைப்பு மாற்றம் அப்படின்னா என்னென்னா structural changes. Structural change refers to change in the occupational structure of the economy. கட்டமைப்பு மாற்றம்னா என்னென்னா பொருளாதாரத்தில் தொழில் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றம் தான் கட்டமைப்பு மாற்றம். அதாவது பொருளாதாரத்தில் 3 துறைகள் இருக்குது. வேளாண்மை துறை, அதில் முதன்மை துறை வேளாண்மை. அந்த வேளாண்மையில் என்னென்ன வருது பாருங்க, கால்நடை வளர்ப்பு, காடுகள், இதெல்லாம் வேளாண்மையில் வந்துடும். ரெண்டாம் துறைன்னு எடுத்துட்டோம்னா தொழில் உற்பத்தி, அப்போ கட்டுமான பணிகள் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அடுத்தது சார்பு துறை, அதில் வாணிபம், வங்கி, வர்த்தகம், அதெல்லாமே அதில் வந்துடும். 3ஆக பிரிக்கிறோம். அந்த 3ல் எவ்வளோ அடங்குது பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வேளாண்மையில் கால்நடை வளர்ப்பு, காடுகள் அதில் சேர்ந்துருது. ரெண்டாம் துறை தொழிற்சாலை உற்பத்தி, இதில் வந்து ரெண்டாம் துறைக்குள்ளே இதெல்லாமே வந்துடும். தொழிலையே தொழிற்சாலை உற்பத்தி, கட்டுமான பணிகள் அதாவது உள்ளடக்கியும். சார்பு துறை 3ஆவது துறை வந்து அதில் வாணிபம், வங்கி, வர்த்தகம் அதெல்லாமே உள்ளடங்கிடுது. அப்போ எந்த ஒரு பொருளாதாரமும் முழுக்க வேளாண்மை மட்டும் சார்ந்திருந்தால் அது பின்தங்கிய நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எக்கானமியில் any economy of the country is generally divided into 3 basic sectors: primary sector, secondary sector, tertiary sector. Primary na enna varudhu adula agricultural, animal husbandry, forestry. Secondary எடுத்துட்டோம்னா industrial, constructions.
டெர்ஷியரியில் ட்ரேட், பேங்கிங், காமர்ஸ். அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் வச்சுட்டு எந்த நாடும் முன்னேற வாய்ப்பு இல்லை. அடுத்தது 5வது பாயிண்ட்டு, நிதியியல் முறை. Financial system. Financial system implies the existence of an efficient and organized banking system in the country. There should be an organized money market to facilitate easy availability of capital. நிதியியல் முறை என்பது ஒரு நாட்டில் திறமையான மற்றும் சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்ட வங்கி முறையினை கொண்டதாகும். அதாவது நிதியியல்னா பணம். இது ஒழுங்குற அமைக்கப்பட்ட பண அங்காடியானது தேவையான மூலதனத்தை வழங்குது. பணம் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. எஃபிஷியன்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர் ஷுட் பி அன் ஆர்கனைஸ்ட் மணி மார்க்கெட் டு ஃபெசிலிட்டேட் ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல். அதான் நிதியியல் முறை. அடுத்தது விற்பனைக்குரிய உபரி அப்படின்னா என்ன? மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். விற்பனைக்குரிய உபரின்னா என்ன? வேளாண் துறையில் குடும்பத்திற்கான நுகர்வு தேவையை கூடுதலாக செய்யப்படும் உற்பத்தியை தான் விற்பனைக்குரிய உபரின்றோம். இந்த விளைபொருட்களை விவசாயிகள் சந்தையில் விற்று வருமானம் ஈட்டலாம். ஆனால் அவங்க அவங்களோட வாங்கும் திறன் அதிகப்படுத்தும். இதனால நாட்டில் பொருள் உற்பத்தி அதிகரித்து வேலை வாய்ப்பும் நாட்டு வருமானமும் உயர்ந்து நாடு முன்னேற்றம் அடையும். விற்பனைக்குரிய உபரி வேளாண் துறையில் குடும்பத்திற்கான நுகர்வு தேவையை விட கூடுதலாக செய்யப்படும் உற்பத்தியை தான் விற்பனைக்குரிய உபரி என்கிறோம். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்னா என்னன்னா, மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபார்ம் அவுட்புட் கல்டிவேட்டட் பை ஃபார்மர்ஸ் over and above their family consumption needs. This is a surplus that can be sold in the market for earning income. அவங்களோட நுகர்வு தேவைக்கு எடுத்தது மற்றது அவங்க என்ன செய்கிறாங்க? விற்கிறதுக்கு விற்பாங்க. It raises the purchasing power, employment and output in other sectors of the economy. But the country as a result will develop because of increase in national income. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா பன்னாட்டு வாணிகம். அப்போ பன்னாட்டு வாணிகத்தில் சாதகமான சூழ்நிலை இருந்தால் ஒரு நாடு போதுமான அளவு அந்நிய செலாவணியை கையிருப்பில் வச்சுக்க முடியும். அந்நிய செலாவணி கையிருப்பு போதுமானதாக இருந்தால் அந்த நாட்டோட பண மாற்று வீதம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நிலைச்சிருக்கும். ஃபாரின் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா விச் என்ஜாய்ஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ப்ளீஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதை. ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் ஆல்வேஸ் டெவலப்டு. இட் ஹேஸ் ஹியூஜ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அடுத்தது பொருளாதார அமைப்பு முறை. அதாவது இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. பொருளாதாரம் சார்ந்த காரணியும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் கடைசி பொருளாதார அமைப்பு முறை. ஒரு நாடு தடையில்லா பொருளாதார கொள்கையை கடைபிடிச்சா கட்டளை பொருளாதாரத்தை விட வேகமாக வளர்ச்சி பெறும். இது சில நாடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது எக்கனாமிக் சிஸ்டம், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. த கண்ட்ரீஸ் விச் அடாப்ட் ஃப்ரீ மார்க்கெட் மெக்கானிசம் laissez-faire enjoy better growth rate compared to controlled economies. It may be true for some countries but not for every country. அதாவது ஒரு நாடு தடையில்லா பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கும் போது கட்டளை பொருளாதாரத்தை விட வேகமாக வளர்ச்சி பெறும். இது சில நாடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இட் மே பி ட்ரூ ஃபார் சம் கண்ட்ரீஸ் பட் நாட் ஃபார் எவ்ரி கண்ட்ரி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பொருளாதாரம் சார்ந்த காரணி. இப்போ பார்க்க போகிறது பொருளாதாரம் சாராத காரணிகள். இப்போ நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். பொருளாதாரம் சாராத காரணிகளும் இதே மாதிரி 9 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தோம்னா மனித வளம் தான் முதலாவது. இது என்னென்ன இருக்குது? மனித வளம், மனித மூலதனம் அப்படின்னு கூறப்படுது. இதை நாட்டு வருமானத்தை உயர்த்தும் ஆற்றல் பெற்றது. அதிகமாக மனிதர் இருந்து அதிகமாக மனித மூலதனம் இருந்தால் நாட்டோட ஆற்றல் கண்டிப்பாக உயரும். இப்போ மக்களோட முன்னேற்றத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டுக்கு நல்ல கல்வி அறிவுள்ள, உடல் நலம் உள்ள, திறமையான தொழிலாளர்கள் உற்பத்தி திறன் மிகுந்த சொத்தாக கருதப்படுகிறார்கள். மனித வளத்தை பாருங்க, இப்படி சொத்துக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. அப்போ மக்களின் அறிவு, திறன்கள், உற்பத்தி செய்யும் தகுதி, இதெல்லாமே எதில் இருக்குது? மனித மூலதன ஆக்கம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மனித மூலதன ஆக்கம்ன்றோம். பொது சுகாதாரம், கல்வி, மக்களுக்காக வசதிகள் மீது செய்யப்படும் செலவுகள் மனித மூலதன ஆக்கத்தை அதிகரிக்கும். திறமைமிக்க மனிதர்கள் உற்பத்தி பங்களித்து முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறார்கள். உதாரணம் ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகள். ஹியூமன் ரிசோர்சஸ். இப்போ நம்ம எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு என்னது? மனித வளம் நான் சொல்லியிருக்கேன். இதோட இந்த கிளாஸை முடிப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.